6 இடங்கள் வென்றது. அடுத்ததாக பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எஸ் ஜே சூர்யா அவர்களை அழைக்கிறேன். பொதுவா இது போன்ற விவாதங்கள்ல ஒரு தலைப்பு கொடுக்கறாங்க, ஆனா ஏனோ யாருமே தலைப்பு பத்தியே பேசவே மாட்டேங்கிறாங்க. பொதுவா தமிழ்நாடு அந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் தலைப்புக்குள்ள பேசுறது தேர்தல் அரசியல்ல எங்களுக்கான நம்பிக்கை, நாங்க வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை 2 பேரும் விதைச்சிருக்காங்க. சொல்ல தலைப்புக்குள்ள போகலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் அதற்கான கருத்து. இதுல ஒரு மாற்றாக இந்த 2026 தேர்தல்ல பலன், மும்முனை போட்டி இதெல்லாம் தாண்டி பயம் யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி ஒருவேளை வைத்திருந்தால் மிக எளிதாக இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் திமுகவை சேர்ந்தவர்களே சேர்த்து கூட சொல்லியிருப்பார்கள், பயம் திமுகவுக்கு தான் இருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, 4.5 ஆண்டுகள் தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே காணாத திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் மிக சிறப்பாக நடத்தி வருகிறோம், தமிழகம் முழுக்க பாலாறும் தேனாரும் தான் ஓடுகிறது அப்படின்றது சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப சமீபத்துல நடந்த 2 நிகழ்வுகளை கோடிட்டு ஏன் இந்த அச்சம், ஏன் இந்த பதற்றம்னு கேட்கணும்னா, பொங்கலுக்கு 3000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு ரேஷன் கார்டுக்கும். இப்ப நம்மளுக்கு வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, 2021 ஆட்சிக்கு வந்த திமுக 22, 23, 24, 25 4 ஆண்டுகள்ல கொடுக்காம தேர்தல் வர்றதுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு 3000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆட்சி மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, பணம் கொடுத்துதான் தேர்தலில் வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு இறுதி சுற்றுக்கு வந்துட்டாங்க அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்து. எதிர்கட்சிகள் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டாங்களே, அவங்களே கேட்டாங்க. திமுக ஸ்டாலின் அவர்களே 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாரு. ஆட்சிக்கு 5 ஆண்டுகள் சேர்த்து கூட 5000 ரூபாய் அவரால் கொடுக்க முடியல. அதே போன்று மடிக்கணினிகள் கடந்த ஆட்சியில அதிமுக அவர்களுடைய ஆட்சியில 50 லட்சம் மடிக்கணினிகள் கொடுக்கப்பட்டது, லேப்டாப்ஸ். இப்ப இவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லாருக்கும் டேப் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 4.5 ஆண்டுகளாக அதை பத்திய நினைப்பும் இல்ல, டேப்லெட்ஸும் இல்ல, லேப்டாப்பும் இல்ல. ஆனா கரெக்டா தேர்தல் வர்றதுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு லேப்டாப் கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு புது திட்டத்தை கொண்டு வராங்க. அப்ப இந்த 4.5 ஆண்டுகள் ஏன் இதை செய்யவில்லை அப்படின்னு கேட்டா உடனே டெல்லி மோசம், பிஜேபி மோசம், ஆர்ஏ பாசிசம் அப்படின்ற கருத்துக்கள் தான் வருதே தவிர நீங்க கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை? நாஞ்சில் சம்பத் ஐயா சொன்ன மாதிரி 66 வாக்குறுதிகள் தான் மொத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனா முதல்வரே சொல்றாரு 2023 ஒரு கட்சிக்காரங்களுடைய திருமணத்துல சொல்றாரு, நாங்க 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரலாற்றுல எங்க போய் தேடி பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான பச்சை பொய்யை சொன்ன முதல்வரை எங்கேயுமே பார்க்க முடியாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அப்பவும் சொல்றேன் நானு, இவர்கள் சொன்னது போல 99% இல்ல, நீங்க 90% நிறைவேற்றி இருந்தால் கூட நான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாக 98% முடித்ததை நீங்கள் நிரூபித்தால் உடனடியாக 98 கோடி ரூபாய் ஸ்பாட் செக் உங்களுக்கு போட்டு நாங்க கொடுத்துறோம். அப்போ இந்தியாவுக்கு என்ன மெசேஜ் சொல்றீங்க? ஹிஸ்டரி ரிப்பீட் பண்ணுவோம், ஹிஸ்டரி டிஃபீட் பண்ணுவோம். ஹிஸ்டரி டிஃபீட் பண்ணுவீங்கன்னா? இதுவரை எந்த டிஃபெண்டிங் சாம்பியன் மற்றும் வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கல. இந்த தடவை டீம் இந்தியா ஹிஸ்டரியை டிஃபீட் பண்ணி 24 வெறும் 12% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதுதான் மிக மோசமான ஒரு விஷயம். இந்த ஆட்சி வந்ததிலிருந்து 4.5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 230 உயிர்கள் பேருந்து விபத்துகள்ல பலியாகி இருக்கின்றது. சரி, பேருந்து விபத்துகள்ல பலியாகிறது அப்படின்றதுனா என்ன காரணம்னு நீங்க மீண்டும் மீண்டும் தேடி பார்த்தா சரியாக பராமரிக்கப்படாத பேருந்துகளால் தான் பேருந்து விபத்துகள் நடந்திருக்கின்றன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். இவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்தோம்னா பேருந்துகள் எல்லாம் சரி செய்துறோம், நவீனமயமாக்குறோம், பயன்பாட்டில் செய்ய முடியாத பேருந்துகளை நாங்கள் உடனடியாக சரி செய்கிறோம்னு பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனா விசேஷம் என்னன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேருந்து மாத்துறது தானே கஷ்டமா இருக்கும், அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா விதியவே மாத்திடுறாங்க. அதாவது 26,000 அரசாங்க பேருந்துகள் தமிழ்நாட்டில் ஓடுதுன்னா அதுல 10,000 பேருந்துகள் காலாவதியான பேருந்துகள், பயன்பாட்டிற்கே தகுதியற்ற பேருந்துகள். சரி, என்ன புதுசா மாத்தினாங்கன்னு 1500 பேருந்துகள் புதுசா வந்தது. சரி, நம்மளும் ஏதோ புது பஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1500 பேருந்துலயும் அந்த மேல இருக்கிற அந்த டாப்பை மட்டும் மாத்திட்டு பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. கேட்டா புது பேருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ விபத்துகள் நடக்குது, அதனால பேருந்து பிரச்சனை பண்றாங்கன்னா சரி, மருத்துவமனைக்கு வரலாம். திருப்பத்தூர்ல ஆக்சிடென்ட் நடந்த உடனே அங்க பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள், குறிப்பாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அவங்க எல்லாம் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. அங்க மொத்தம் 12 மருத்துவர்கள் இருக்க வேண்டும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில. ஆனா 6 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன, 6 மருத்துவர்கள் தான் இருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் அப்ப கொண்டு போய் அட்மிட் பண்ணும்போது ஒரே ஒரு மருத்துவர் தான் டியூட்டியில இருக்காங்க. வேற ஊர்கள்ல இருந்து மருத்துவர்களை வரவழைத்து அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு வைத்தியம் பண்ணதுல
அந்த 9 பெண்களும் 11 உயிர்களும் பலியாகி விட்டன. அப்போ நீங்க எல்லாமே செஞ்சுட்டேன்னு சொல்றீங்களே, பேருந்து சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சரியில்லை, நீங்க என்னதான் செஞ்சிருக்கீங்க? கடன் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சியில கடன் இருக்கும்போது அவ்வளவு பேசியவர்கள் இன்று 9 லட்சம் கடன் வந்து மாநிலத்திற்கு இருக்குன்னு சொல்றாங்க. 9 லட்சம் கிடையாது, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்ப மொத்தம் தமிழ்நாட்டினுடைய கடன் 14 லட்சம் கோடி ரூபாய். இப்ப இவங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா சொல்லிடுவாங்க, மத்திய அரசு பணம் கொடுக்கல, அதனால எங்களால கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில, இந்த தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் எல்லாம் தமிழக அரசின் தற்போதுள்ள கடுமையான நிதி நிலை சூழ்நிலையில் அரசின் கடன் ரூபாய் 6 லட்சம் கோடியாகவும் பொதுத்துறை நிறுவனங்களில் கடன் 3 லட்சம் கோடியாகவும் உள்ள நிலையில் செயல்படுத்த முடியுமா என்கிற ஐயம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதாவது இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எங்க கிட்ட பணம் இல்ல, அதனால நிறைவேற்ற முடியல. இதற்கான பதில 2021 தேர்தல் அறிக்கையிலே திமுக சொல்லிடுச்சு. இந்த இடத்துல எங்கேயுமே மத்திய அரசு பணம் கொடுக்கணும், பணம் பாக்கி இருக்கு, பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இந்த மொத்த தேர்தல் அறிக்கையில் இல்ல. எங்களுடைய வருமான தேர்தல் வாக்குறுதியிலே மத்திய அரசு பணம் கொடுக்கணுங்கிறதையும் சேர்த்து சொல்லணுங்கிறீங்களா? இல்ல பணம் கொடுக்க வேண்டியது இருந்தால் சொல்லியிருக்கலாம். இப்ப வந்து அவர்களால் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த நிதிநிலை, அதாவது எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாத்துக்குமே பொங்கல்னா 5000 ரூபாய் கூட, கொரோனால மருத்துவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் 1 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை சொன்னவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே அவருக்கு புரியுதுன்றப்போ அவருக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்ற கேள்வியே நம்மளுக்கு வருது. இவங்க சொன்னாங்களே யாருக்கு பயம்னு கேட்ட கேள்வி, முதல்ல அதிமுக பாஜக கடந்த தேர்தலில் தனித்தனியா போட்டி போட்டோம். தனித்தனியா போட்டி போடும்போது ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமை. அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததிலிருந்து முதல்வர் இந்த கூட்டணியை பத்தியே பேசிட்டு இருக்காரு. சமீபத்தில் பாமக சேர்ந்தது, அடுத்து பல கட்சிகள் சேர போடுறது. ஆனா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ மற்ற கட்சிகளுக்கு தூது விட்டுட்டு இருக்காங்க. அதனால நிலைமை என்ன ஆக போன்னு தெரியல. இறுதியா நம்ம இடும்பாவனம் கார்த்திக் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது இந்த உள்ளாட்சி தேர்தலில் முனிசிபல் கார்பரேஷன் சொல்லக்கூடிய மாநகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு 26 இடங்களை வென்றது. நாம் தமிழர் ஒரு இடத்தில் கூட வெல்லவில்லை அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதே போன்று முனிசிபாலிட்டிஸ் சொல்லக்கூடிய நகராட்சியில பாரதிய ஜனதா கட்சி 200 இடங்கள்ல ஜெயிச்சது. ஆனா நாம் தமிழர் அங்கேயும் 0 தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால செல்லா காசு யாரு இல்ல அப்படின்றத மக்கள் முடிவெடுத்துக் கொள்வார். தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நாங்க நிறைவேற்றிட்டோம்னு அண்ணா பேசினாரு. அதாவது இந்த உலக வரலாற்றிலே ஒரு தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்துட்டு செய்யாம இருக்கிறத நம்ம எல்லா மாநிலங்கள் நாடுகள்ல கூட பார்த்திருக்கோம். ஆனா முதல் முறையாக இந்த உலகம் கண்டிராத அளவுக்கு ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு அதை செய்திய அரசும் இந்த திமுக திராவிட மாடல் அரசு தான். உதாரணமாக பாருங்களேன், 487வது வாக்குறுதி திமுக தேர்தல் அறிக்கையில சொத்து வரி கூட்டப்படாது அப்படின்றது அவங்களுடைய வாக்கு. சொத்து வரியை நாங்க ஏற்றவே மாட்டோம். ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 50% சொத்து வரியை உயர்த்திய ஒரே அரசு வந்து திமுக அரசு தான். இது அவங்க வந்து மறுக்கவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நாஞ்சில் சம்பத்தையா சொன்னாரு, சைனால போய் சிலையை செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. அந்த ஒற்றுமை சிலை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலை 182 மீட்டர், அடி கணக்குல பாத்தீங்கன்னா 597 அடி. உலகத்திலேயே மிக 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 உயரமான சிலை அதுதான் நம்பர் 1 சிலை. மகளிர் 1000 ரூபாய் உரிமை தொகை வந்து நாங்க கொடுத்துட்டோம், அதனால எங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கதான் பிரச்சனை. இவர்கள் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா நிறைவேற்றப்படவில்லையா நீங்களே சொல்லுங்க. தேர்தல் பிரச்சாரத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இப்போது இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்களும் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 2.5 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் தமிழகத்தில் இருக்காங்க, அவர்கள் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் தேர்தலில் வென்ற அடுத்த மாதத்திலிருந்து கொடுப்போம்னு சொன்னாங்க. அதாவது மே 2021 தேர்தலில் ஜெயித்தவர்கள் ஜூன் 2021 இருந்து அந்த பணத்தை கொடுத்திருக்கணும். ஆனால் 2.5 கோடிக்கு பதிலா 1.34 கோடி மக்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டது. இப்போ 17 லட்சம் பேர் ஏற்றப்பட்டு 1.51 லட்சம் மக்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரி, அது ஜூன் மாசத்திலிருந்து கொடுத்தீங்களா அப்படின்னு கணக்கு பாத்தீங்கன்னா கிடையாது. செப்டம்பர் 2023 இருந்து தான் கொடுக்கறாங்க. அப்போ 27 மாதம் கழித்து தான் ஒரு மாசத்திலே பண்றோம்னு சொன்னாங்க. அப்போ இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியாக எப்ப கருத்தில் கொள்ளப்படும்னா, 2.5 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரு கணக்கிலும் அந்த மீதம் இருக்கக்கூடிய 27 மாதத்திற்கும் 27,000 ரூபாயை நீங்கள் அவர்கள் வங்கி கணக்கில் செலுத்தினால் இந்த தேர்தல் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியாக நாங்கள் அப்படி கொடுத்தா அது தேர்தலுக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட மாட்டோம். இல்ல, அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா இல்லையான்னு மக்களை கேட்கிறேன். இப்போ அவங்க சொன்னது 2.5 கோடி,
மாசம் 1000 ரூபாய் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. அப்ப 27 மாசத்துக்கு நீங்க கொடுக்காத ஒரு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியா இல்லை பாதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியா அப்படின்றதா கேள்வி. லேப்டாப் நீங்க இப்ப கொடுத்துட்டீங்க, ஒத்துக்கிறோம். 10 லட்சம் மடிக்கணினிகள் கொடுக்கிறோம்னு சொல்றீங்க. அப்போ இந்த வருஷம் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க மட்டும் என்ன நல்லது பண்ணாங்க? தேர்தல் நடக்கிற ஆண்டுல ஃபைனல் இயர் படிக்கிறோன்ற நல்லது தவிர வேற எந்த நல்லதும் அவங்க பண்ணல. அப்போ கடந்த 4 ஆண்டுகளாக இறுதி ஆண்டு படித்து முடித்தவர்களுக்கு நீங்க லேப்டாப் கொடுக்கலன்றது அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், அவர்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை அப்படின்றதுதான் கேள்வி. இறுதியாக ஜிஎஸ்டி நீங்களே எல்லாம் எடுத்துட்டீங்க, 1 லட்சம் கோடி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் பலமுறை நாங்க சொல்லிட்டோம். இப்ப நீங்க ஒரு ஹோட்டல்ல பக்கத்துல சரவணபவன் இருக்கு, போய் சாப்பிடுறீங்க, 100 ரூபாய் பில் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5% ஜிஎஸ்டி, அதுல 2.5 ரூபாய் 2 ரூபாய் 50 பைசா நேரடியாக மாநில அரசாங்கத்திற்கு போகிறது. 2.5 பைசா நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கு செல்கின்றது. மத்திய அரசுக்கு வரக்கூடிய அந்த 2.5 ரூபாய் வருமானத்துல 41% மீண்டும் மாநிலத்துக்கே அனுப்பிவிடுகிறோம். அப்போ 100 ரூபாய் வரி வருதுன்னா அதுல 50 ரூபாய் ஏற்கனவே மாநில அரசுக்கு போயிட்டு மீதி 50 தான் மத்திய அரசாங்கத்திற்கு போகுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா 100 ரூபாய் வரி கட்டுறோம்னா 100 ரூபாயும் மத்திய அரசாங்கத்துக்கு போயிட்டு அப்புறமா எங்களுக்கு தரீங்க அப்படின்னு சொல்றீங்க. அது தவறான வாதம். 50% மாநிலத்திற்கு, 50% மத்திய அரசாங்கத்திற்கு, அதுலயும் 41% மீண்டும் நாங்க கொடுத்துடுறோம். இப்ப இறுதி தேர்தல் கணக்கு, இந்த கூட்டணி பலம் பிரிவது, யாருக்கு வாக்கு யாருக்கு வெற்றி அப்படின்றது 2024 தேர்தலில் அதிமுக பாஜக 2 பேரும் தனித்தனியாக நின்றோம். ஒன்றாக கூட்டணியாக கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 24 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். திமுக கூட்டணிக்கும் இந்த 2 கூட்டணியும் சேர்க்கும் போது அது கீழே பிரிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு சட்டமன்றத்திற்கும் வெறும் 11,000 வாக்குகள் தான் வித்தியாசம். ஒரு பூத்துக்கும் வெறும் 38 ஓட்டு தான் வித்தியாசம். இந்த 4.5 ஆண்டுகள்ல மிக மோசமான ஆட்சி. கஞ்சா புழக்கம், சட்டம் ஒழுங்கு, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். அண்ணன் சொன்னாரு ஜாக்டோ ஜியோலாம் நாங்க சந்தோஷப்படுறாங்கன்னு. நேத்து தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளும் அறிவிக்கப்படாத போராட்டம், தலைமை செயலகத்திலிருந்தே வெளியே வந்து போராட்டம் செய்தார்கள். இடைநிலை ஆசிரியர்களுக்கு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. வெறும் 12,500 ரூபாய் சம்பளத்தில் 12,000 ஆசிரியர்கள் இன்று வரை கடந்த 11 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்ததனால் பூத்துக்கு வெறும் 38 ஓட்டு தான் வித்தியாசம். அதை நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி என்றது வென்றெடுத்து அடுத்த முதல்வராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.